ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன்டா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். சீல் சிட்டி ஷாப்பிங் மாலுக்கு நீங்கள் என்னோட இப்போ வந்து ஷாப்பிங் பண்ண போகிறீங்க. இதுதான் சீல் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற என்ட்ரன்ஸ். அது அன்றைக்கு நல்ல மழையண்டபடியாக எல்லாரும் நெஞ்சு தான் அந்த உள்ளுக்குள்ளே போனாங்க. இப்போ நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நாங்கள் அந்த ஷாப்பிங் மாலை அடைய போகின்றோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த ஷாப்பிங் மாலுக்கு முன்னுக்கே சின்ன சின்ன கடைகள், பேக்கரி ஐட்டங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அந்த ஷாப்பிங் மால் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் சூரிக்கில் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் சூரிக் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால். அன்றைக்கு நாங்கள் போய்க்க இருட்டிட்டுது. அதோடு அங்கே நிறைய லைட்டுகள் போட்டிருந்தவ நீங்கள் பார்த்தா தெரியும். அன்றைக்கு காதலை தின்ன ஸ்பெஷலாக கணக்கு லைட்டுகள் போட்டிருந்தவ. இந்த இதுலேயும் ஒரு லைட் எரியுது. அது ஒரு ரெட் கலரில் எரியுது அந்த லைட். அப்படியே நாங்கள் நடந்து போனோம்னு சொல்லி சொன்னால், முதலாவதாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது கீழே இருக்கிற கடைகள். அதில் புத்தக கடைகள் இருக்குது, மேக்கப் ஐட்டம் இருக்குது, அதோட உடுப்பு கடைகள் இருக்குது, விதமான உடுப்பு கடைகள் எல்லாம் இதில் இருக்குது. அதோட பாரிஸின் முக்கியமான ஒரு பெர்ஃப்யூம் கடையும் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே நாங்கள் நடந்து கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற என்னென்னா HMன்றது ஒரு பெரிய உடுப்பு கடை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து கொண்டு போனோம்னா லிஃப்ட் வருது. இந்த லிஃப்டில் ஏறி 4 மாடிக்கும் நாங்கள் போகலாம். 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி என்று இருக்குது. 4 மாடியிலையும் விதமான கடைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண போகிறோம். இன்றைக்கு அதோட சாமான் மெலிவாக போட்டிருக்கணும். நீங்கள் எடுக்க வேண்டிய நகைகள், நான் சொல்கிறது இந்த சில்வர் நகைகள், அதுகளுக்கெல்லாம் மெலிவான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது இன்றைக்கு. இந்த ஷாப்பிங் மால் இப்போ பார்த்துட்டு இருக்குன்னா ஓப்பனாக இருக்கிற ஒரு க்ரோசரி ஷாப் உண்டு. அதில் நீங்கள் எல்லாமே வாங்கலாம். அதுக்கு ஒப்போசிட்டாக அவன்கிட்ட பார்மசி ஒன்று இருக்குது. பக்கத்தில் எலக்ட்ரிக் கடை ஒன்று இருக்குது. இந்த மேலே இருந்து 4வது மாடிலேருந்து கீழே வரையும் கிட்டத்தட்ட ஒரு வடிவமான ஒரு அலங்காரம் ஒன்று செய்திருக்கணும். அது எப்போவுமே இருக்கும் இங்கே. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற இந்த விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கு. அதான் இந்த நீங்கள் பார்க்குற சிவப்பால் எழுதியிருக்கிற விஷயங்கள். இது ஒரு கோப்புன்னு சொல்கிறது. கோப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உடுப்பு இருக்குது, சாமான் இருக்குது, ஸ்கின் கேருக்குரிய விஷயங்கள் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு மேக்கப்பும் பண்ணி விடணும். நீங்கள் கேட்டால் என்ன பொருள் தேவைன்னு கேட்டால் அதை நீங்கள் ஒருக்கா டெஸ்ட் பண்ணிட்டும் வரலாம். சில நேரம் நாங்கள் போய் ஜாலியாக ஃபன்னாக டெஸ்ட் பண்ணிட்டும் வரனாங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு லிப்ஸ்டிக் கொண்டு வேண்டா எடுத்துகிட்டு வரலாம்னு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பூசிட்டு வரலாம், பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோண்டு. அதெல்லாம் நீங்கள் இலவசமாக இங்கே செய்யலாம். இதுக்குள்ளே பார்க்குறதெல்லாம் தலைமயிருக்குரிய சாமான்கள், ஆயில்கள், அதுகள். இங்காலே அதான் ஒரு பெரிய ஒரு க்ரோசரி ஷாப்னு சொல்லலாம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது அங்கே எல்லாமே உள்ளுக்க போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம். இன்னும் உண்டு, இங்கே கொஞ்சம் விலையான கடை இது. ஆனால் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வேண்டினா அது கனகாலத்துக்கு வச்சு பாவிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வர்றேன்டா, இதில் 4 வகையான காலம் இருக்குது தானே எங்களுக்கு. அந்த 4 வகையான காலத்தில் இப்போ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வரும் தானே, ஈஸ்டரோட. அப்போ ஈஸ்டர் சாமான்களை இப்போவே கொண்டு வந்திருக்கணும். அதால் அந்த ஒரு கலர்ஃபுல்லான டெக்கரேஷனை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லா உடுப்புகளுக்கும் கீழேயும் டெக்கரேட் பண்ணியிருக்கு. அதாவது நான் சொல்கிறது, நாங்கள் நடந்து கொண்டு போவோமே பாதை, அது எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கு. அது எங்களுக்கு கவர்றதுக்காக அவ செய்கிற விஷயம். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஒவ்வொரு காலம்ன்ட்டு நான் சொல்கிறது, இப்போ விண்டருக்குரிய டெக்கரேஷன் இருக்கும், சம்மர் அப்படியே ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் அதுக்குரிய டெக்கரேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பின்னு பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் ஆம்பளை
பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் இருக்குது, பிள்ளைகளுக்குரிய டாய்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். அதோட இங்கே பின்னுக்கு பிள்ளைகளுக்குரிய சட்டிகள் இருக்குது. இது கேர்ள்ஸுக்குரிய சட்டைகள் கூடுதலாக இருக்குது. இதில் நாங்கள் 2 சட்டையை எடுத்து நாங்கள் எந்த கலரில் எடுத்துருப்போம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிக் சில்வர் ஜுவல்லரி ஐட்டம் உள்ள ஒரு செக்ஷன். இதில் நிறைய வகையான சுவிஸின்ற மணிக்கூடுகள் எல்லாம் இருக்குது. நான் இந்த மோதிரத்தை தான் அன்றைக்கு வேண்டினேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க மோதிரம், அந்த சிவத்த கல்லில் இருக்கிற மோதிரம், அது டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தபடியாக என்னாலே அதை வாங்கக்கூடியதாக இருந்தது. இவ்வளவும் தான் இன்றைக்கு நான் சொல்ல வந்த உங்களுக்கு விஷயம்.